ஔவை இல்லத்திற்கு சொந்தமாக நிலம் வாங்குவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் 1958ஆம் ஆண்டு ரூபாய் 30,000 வழங்கினார். அதற்கான பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா அவர்களிடம், நான் மக்களுக்கு உதவி செய்வதும் இது போன்ற சேவை அமைப்புகளுக்கு உதவுவதும் புகழுக்காக தான் என்று கூறுகிறார்கள். என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறினார் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் ஆறுதல் சொல்வதற்கு பதில் சிரித்தார். ஆமாம் என்று சொல்ல வேண்டியதுதானே. உங்களை பார்த்து புகழுக்கு ஆசைப்பட்டு அவர்களும் இதேபோல் வாரி வழங்கட்டுமே, யார் வேண்டாம் என்று சொன்னார்கள்? அப்படி செய்தால் அவர்களுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. அண்ணாவின் சொற்கள் மக்கள் திலகத்தின் மனவேதனையை தணித்தன. அதன் பிறகு பேசிய நிதியமைச்சர் சி. சுப்பிரமணியம், எம்ஜிஆரை உளம் அறப்பாராட்டுவோம். அவரோடு போட்டி போட்டு வெற்றி பெறும் வகையில் வசதி படைத்தவர்களும் நிதி வழங்க வேண்டும் என்று கூறினார். அதனை அடுத்து பேசிய டாக்டர் வி. கிருஷ்ணராவ், எம்ஜிஆரோடு நிதியளிப்பதில் போட்டி போட்டு மற்றவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சி. சுப்பிரமணியம் அவர்கள் நினைப்பது நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அடுத்தவர் எண்ணுவதற்கு முன் அதைவிட ஒரு பெரிய தொகையை எம்ஜிஆர் வழங்கிவிடுவார். அவரிடமிருந்து வெற்றியை யாரும் பறித்துவிட முடியாது, அவரை மிஞ்ச முடியாது என்று கருதுகிறேன். அதற்காக யாரும் நிதி வழங்காமல் இருந்துவிட வேண்டாம் என்றார். எம்ஜிஆர் அவர்களுடைய நிதி உதவியால் தான் நாங்கள் ஔவை இல்லத்திற்கு நிலத்தை சொந்தமாக வாங்க முடிந்தது என்று டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் கூறினார். டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். ஔவை இல்லம் என்ற சேவை நிறுவனத்தை தொடங்கியவர்.